திண்டுக்கல் அருகே காவல்துறையினரின் தடையை மீறி விநாயகர் சிலையை ஊர்வலமாக எடுத்து செல்ல முயன்ற இந்து முன்னணியினரை போலீசார் கைது செய்தனர். திண்டுக்கல் அருகே குடைப்பாறைப்பட்டியில் கட்சி சார்பாகவோ அமைப்புகள் சார்பாகவோ விநாயகர் சிலையை பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்ய காவல்துறையினர் தடை விதித்திருந்தனர். இந்த நிலையில் தடையை மீறி இந்தி முன்னணியினர் விநாயகர் சிலையை ஊர்வலமாக எடுத்து வந்து கருப்பணசாமி கோவில் மைதானத்தில் வைத்து வழிபாடு மேற்கொண்டனர். அதன்பின் ஊர்வலமாக எடுத்து செல்ல முற்பட்ட இந்து முன்னணியைச் சேர்ந்த பெண்கள் உட்பட 40 பேரை போலீசார் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். தொடர்ந்து போலீசார் விநாயகர் சிலையை பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் எடுத்து சென்று கோட்டை குளத்தில் கரைத்தனர். என் பேர் PS ராஜேந்திரன், இந்து முன்னணி மாவட்ட துணைத் தலைவர். நாங்கள் இந்து முன்னணி சார்பாக பாரப்பட்டி பொதுமக்கள் சேர்ந்து வருடம் நாங்கள் விநாயகரை பூஜை பண்ணி சிறப்பித்து நாங்கள் வேம்பர்வெளி போகிறோம். அது NH ரோடு. 15 வருஷமாக இந்த அரசாங்கம் விநாயகரை போக விட மாட்டுது. இது இந்து நாடு. இது இந்து நாட்டில் நாங்கள் விநாயகர் குண்டு கொண்டு வரல, விநாயகர் குண்டு இல்லை, விநாயகர் சாமி தான் கொண்டு வரோம். இது எங்களை ஒடுக்குறாங்க, எங்களை மிரட்டுறாங்க. இந்த 15 வருஷமாக இது நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் 150 வருஷமானாலும் விநாயகரை கொண்டு வருவோம். சட்டப்படி எங்களுக்கு நடவடிக்கைக்கு நாங்கள் சட்ட போராட்டம் நடப்போம். அறவழியில் இதில் நடத்தியே தீர்வோம். இது இன்றைக்கி நாங்கள் விநாயகரை எடுத்துக்கிட்டு கொண்டு வரோம். எங்களை மறிக்கிறாங்க. சட்டப்படி அவங்க நடவடிக்கை எடுத்துக்கிட்டு நாங்கள் கட்டுப்பட்டு நாங்கள் நடந்துக்கிறோம்.